ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக அதே டைமில் ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாமுனாக இருக்கும். வெயிட் எங்கே போகிறீங்க? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் பிரெட் எடுத்தால் இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நார்மல் பிரெட்லையும் செய்யலாம். நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸை கட் பண்ணுறதுனால இது வேஸ்ட் ஆகிடுன்னு நினைக்காதீங்க. இதில் நம்ம பிரெட் கிராம் செஞ்சுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு பிளெண்டரில் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஜாமுன்லாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும். பால் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. இதில் கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சூப்பரான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க, 1 கப் தண்ணி. தண்ணியில் நல்லா சுகர் டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி, இப்போ நம்ம ட்ராப் பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு பால்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா சூப்பராக வேகும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகணும். நல்லா ஈவனாக கோட் ஆகிட்டுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம டைரெக்டாக சுகர் சிரப்பில் சோக் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5-6 மணி நேரம் இல்லை 4-5 மணி நேரம் வரைக்கும் நல்லா சோக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.